ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மிஸ்டர் ரைஸ் அவர். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? அது போக வீக்கெண்ட் வர வந்துருச்சு இல்லையா? ஸோ வீக்கெண்ட்னாலே நல்ல படம் பார்க்கணும், அப்போ தான் வீக்கெண்டை என்ஜாய் பண்ண மாதிரி இருக்கும்ல. ஸோ அதனாலேயே தேடி கண்டுபிடிச்சி ஒரு சூப்பரான சர்வைவல் படம் எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன். அதாவது இந்த படத்தை நீங்கள் பார்க்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா ஒரு செகண்ட் கூட உங்களால் வேறு எதுவும் திங்க் பண்ண முடியாது. அந்த அளவுக்கு ரொம்பவே என்கேஜிங்காக கொண்டு போவாங்க. ஆக்சுவலாக அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளைட் வந்து அமெரிக்காவுக்கு வந்து ட்ராவல் பண்ணிட்டு இருக்குது. அப்படி அந்த ஃப்ளைட் வந்து பறந்துட்டு இருக்கும்போது திடீர்னு ஏதோ ஒரு வெதர் காரணமாக வேறு ரூட்டில் போகிற மாதிரியான சூழ்நிலை ஏற்படுது. அதனால அந்த ஃப்ளைட் வந்து இந்த அமேசான் காடு இருக்கு இல்லையா, ஸோ அந்த காட்டு மேலேயே பறக்க ஆரம்பிக்குது. ஸோ அந்த காடு எவ்வளோ டேஞ்சரான காடுன்றது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். இப்படி இருக்கச்சுல அந்த காட்டு மேலேயே பறக்கும்போது திடீர்னு அந்த ஃப்ளைட்டில் ஏற்பட்ட கோளாறுனால அந்த ஃப்ளைட்டுக்கு மிகப்பெரிய ஆக்சிடென்ட்டே நடக்குது. அதாவது அந்த காட்டுக்குள்ளேயே அந்த ஃப்ளைட் வந்து விழுந்துருது. ஸோ அப்படி விழுந்ததுல ஒரு 9 பேர் மட்டும் உயிர் தப்பிக்கிறாங்க. ஆனால் இங்கே தான் படத்தோடைய ட்விஸ்ட்டும் ஆரம்பிக்குது. ஏன்னா அந்த 9 பேர்ல இருந்த ஒருத்தன் அங்கே இருந்த எல்லாரையுமே கொலை பண்ண ஆரம்பிக்கிறான். ஆல்ரெடி இவங்க இந்த காட்டுக்குள்ளே வந்து மாட்டிக்கிட்டே தப்பிக்க முடியாமல் போராடுறாங்க. ஏன்னா சிக்னல் கிடையாது, ஜிபிஎஸ் கிடையாது. ஸோ ஜிபிஎஸ் இல்லைனா ரெஸ்கியூ டீம் கூட இவங்களை காப்பாற்ற வர மாட்டாங்க. இப்படி இருக்கச்சுல நம்மளை யாரா கொலை பண்ணுறது அப்படின்னு 9 பேரும் அப்படியே ஸ்தம்பித்து போயிடுறாங்க. கடைசியில் அவங்க இந்த காட்டை விட்டு தப்பிச்சாங்களா, இல்லைனா அந்த கொலைகாரம் யாருன்றதையாவது கண்டுபிடிச்சாங்களா, எப்படி உயிர் தப்பிக்க போராடுறாங்க அப்படின்ற கதையெல்லாம் பயங்கர சூப்பராக சொன்ன கதை தான் 2025 ரிலீஸ் ஆன 9 பாடிஸ். சரி வாங்க டைம் வேஸ்ட் பண்ணாமல் டேரெக்டாக படத்தோட கதைக்குள்ள போயிடலாமா? அப்படி போகிறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு லைக் பண்ண மறந்துடாதீங்க. படத்தோட ஓப்பனிங் சீன்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பேசஞ்சர் ஃப்ளைட்டை தான் காமிக்கிறாங்க. ஸோ அந்த அமெரிக்காவுக்கு போயிட்டு இருக்கும் போல அந்த நேரத்தில் ஒரே ஒரு பேசஞ்சர் மட்டும் சடனாக இந்த ஃப்ளைட் வந்து ரூட் சேஞ்ச் பண்ணியிருக்கிறத வந்து நோட் பண்ணுறான். ஸோ அதனால அந்த ஃப்ளைட் அட்டெண்டன்ட் கிட்ட ஏன் திடீர்னு ரூட்டை மாற்றிட்டீங்க அப்படின்னு கேட்கும்போது அதுக்கு அவங்க வந்து ஒரிஜினல் ரூட்டில் வந்து வெதர் ரொம்பவே மோசமாக இருக்குது, அதனால தான் பைலட் வந்து ரூட்டை வந்து சேஞ்ச் பண்ணிட்டாரு. ஸோ இப்போ நம்ம ஃப்ளைட் வந்து அமேசான் காடு மேலே பறக்க போகுது அப்படின்ற மாதிரி அவங்க சொல்ல. ஸோ அந்த ஃப்ளைட்டில் மொத்தமே ஒரு 8 பேசஞ்சர் தான் இருப்பாங்க. ஸோ அதனால யாருமே இதை வந்து பெரிய விஷயமா எடுத்துக்கல. ஆனால் கொஞ்ச நேரத்திலேயே திடீர்னு இந்த முழு ஃப்ளைட்டும் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக குலுங்க ஆரம்பிக்குது. ஸோ இதை இந்த பைலட்டும் நோட் பண்ணுறாரு. அதே சமயத்தில் ஃப்ளைட்டோடைய இந்த ஜிபிஎஸ் சிஸ்டமும் கம்ப்ளீட்டாக வேலை செய்யாமல் போயிருக்கும். அது மட்டும் இல்லாமல் கண்ட்ரோல் பேனலில் கூட எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே கிடைக்கல. உடனே பைலட் என்ன பண்ணுறாருன்னா அந்த பேஸ் ஸ்டேஷன் இருக்கும்ல அதுக்கு வந்து கான்டாக்ட் பண்ண ட்ரை பண்ணுறாரு. ஆனால் ரேடியோ கம்யூனிகேஷன் கூட கம்ப்ளீட்டாக டெட் ஆயிடுச்சு போல. ஆனால் இதெல்லாம் நடக்கணும் இந்த பைலட்டுக்கு முன்னக்கூட்டியே தெரிஞ்சிருக்கையும் செய்யுது. இருந்தாலும் அவர் எப்படியோ பிளேனை வந்து கண்ட்ரோல் பண்ணிட்டு ஃபோன் எடுத்துட்டு ஒரு லாஸ்ட்டாக ஒரு வீடியோ வந்து ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அந்த வீடியோவில் என்ன சொல்கிறாருன்னா இந்த ஃப்ளைட்டுக்குள்ளே ஒரு பெரிய சீக்ரெட் இருக்குது, அதை பார்த்ததுமே எனக்கு ஒரு பெரிய விஷயம் நடக்க போகுதுன்றது முன்னாடியே சந்தேகம் வந்துச்சு, அதே மாதிரி தான் இப்போ நடந்துட்டு இருக்குது அப்படின்னு அவர் பரபரப்பாக பேச ஆரம்பிக்கிறாரு. அடுத்த செகண்டே அந்த ஃப்ளைட்டும் பார்த்தீங்கன்னா வேகமாக கீழே இறங்க ஆரம்பிக்குது. ஸோ கீழே ஃபுல்லாக ஒரு அடர்த்தியான காடு, பெரிய பெரிய மலைகளாக இருக்குது. இருந்தாலும் அந்த பைலட் பார்த்தீங்கன்னா எப்படியோ டேலண்ட்டை யூஸ் பண்ணி அந்த மரக்கிளைகளை யூஸ் பண்ணி பிளேன் ஸ்பீடை வந்து குறைக்க ட்ரை பண்ணுறாரு. கிலோமீட்டர் கணக்கில் வந்து வேகமாக இழுத்துட்டு போன ஃப்ளைட் வந்து கடைசியில் ஒரு வழியாக நின்றுடுச்சு. அதிர்ஷ்டவசமாக அங்கேருந்து எல்லாருமே உயிரோட தப்பிச்சிட்டாங்க. ஆனால் பாவம் சீட் பெல்ட் போடாத ஒரே ஒரு ஃப்ளைட் அட்டெண்டன்ட் மட்டும் ஸ்பாட்லேயே இறந்துடுறாரு. அதுக்கப்புறம் அங்கேருந்து எல்லாருமே ரொம்பவே பேனிக் ஆகிட்டாங்க. இப்போ என்ன பண்ணணுன்ற மாதிரி அவங்களுக்குள்ளே டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து அவங்க கன்ஃபார்ம் பண்ணணும் இல்லையா, ஸோ யாருக்காவது பெரிய அடிபட்டு இருக்குதா, யாருக்காவது உதவி தேவைப்படுதான்ற மாதிரி. ஆனால் அந்த ஃப்ளைட் அட்டெண்டன்ட்டை தவிர யாருக்கும் பெரிய சொல்லிக்கிற அளவுக்கு பெரிய இன்ஜூரிலாம் இல்லை. அதுக்கப்புறம் 2 பேசஞ்சர்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா நம்ம பைலட்டுக்கு போய் என்ன இருக்குன்னு பார்க்கணும் அப்படின்னு வேகமாக போய் செக் பண்ணுறாங்க. ஆனால் உள்ளே போய் பார்த்து அவங்க பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. ஏன்னா பெரிய ஒரு மரக்கிளைகள் வந்து அந்த பைலட்டோடைய செஸ்டையே குத்தி அப்படியே பாடியை தொலைச்சிட்டு உள்ள போயிருக்கும். ஆனா இதுலயே கொடூரமான விஷயம் என்னன்னா அவர் இன்னுமே பாத்தீங்கன்னா உயிரோட தான் இருக்கிறாரு. உடனே அந்த பேசஞ்சர் வந்து சீட்டை வந்து மெதுவா மூவ் பண்ணி அந்த பைலட் வந்து சுவாசிக்கிற மாதிரி பண்றாரு. அந்த நேரத்துல என்ன ஆகுதுன்னா திடீர்னு அந்த ஃபிளைட்டுக்கு வெளியில இந்த நெருப்பு சத்தம் கேட்க ஆரம்பிக்குது. அதை கேட்ட உடனே எல்லாருமே அங்க இருந்து பேனிக் ஆகி வெளியில ஓட்டுறாங்க. அது போக அந்த பிளேன் வந்து ஃபுல்லா எரிஞ்சிடுச்சுன்னா ரெஸ்கியூ டீம் வர்ற வரைக்குமே அவங்க தங்குறதுக்கு இடம் இருக்காது இல்லையா. ஸோ இப்படி இருக்கச்சுல கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ஃபயர் வந்து ஓரளவுக்கு கண்ட்ரோல் ஆகுது. ஸோ அதுக்கப்புறம் அந்த 8 பேரும் ஒன்னா உட்காந்து இப்போ என்னதான் நடக்குதுன்ற மாதிரி ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிறாங்க. ஸோ ரூட் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் அமேசான் காட்டு பகுதியில் இப்போ நம்ம எந்த பகுதியில் இருக்கிறோம், இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம், ஏதாவது சிக்னல் கிடைக்குதா, ஃபோனில் ஏதாவது சிக்னல் இருக்கான்ற மாதிரி செக் பண்ணி பார்க்குறாங்க. ஆனால் யாரோடைய ஃபோன்லேயும் பார்த்தீங்கன்னா சிக்னல் கிடையாது. ஏன்னா இது அமேசான் காடு இல்லையா. ஸோ சேட்டலைட் ஃபோன் இல்லாமல் வெளி உலகத்தை கான்டாக்ட் பண்ணுறதுன்றது கிட்டத்தட்ட முடியாத காரியம். இந்த காடை பற்றியும் எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். அப்படியே பல 100 கிலோமீட்டர் வரைக்கும் ஃபுல்லுமே காடாக தான் இருக்கும். ஸோ இங்கேருந்து நடந்து வெளியில் போகிறதும் கண்டிப்பாக சாத்தியமே கிடையாது. ஆனால் இதை விட ரொம்ப கொடூரமான விஷயம் என்னன்னா வெளி உலகத்தில் இவங்க பிளேன் வந்து கிராஷ் ஆனது யாருக்குமே தெரியாது. ஸோ அதனால இவங்கள இன்னும் கொஞ்ச நாளைக்கு யாருமே தேட மாட்டாங்க. அந்த நேரத்தில் அங்கே ஒருத்தன் எல்லாரையும் பார்த்து பேச ஆரம்பிக்கிறான். அவனுடைய பேர் வந்து ஜாக். ஸோ அவன் எல்லாரையும் பார்த்து என்ன கேட்குறான்னா முதல்ல நம்ம எல்லாருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் தெரிஞ்சுக்கணும், அப்போதான் இனிமேல் என்ன பண்ணணும், என்ன முடிவு எடுக்கலான்ற மாதிரி எல்லாருமே சேர்ந்து முடிவு எடுக்க முடியுன்ற மாதிரி சொல்ல. ஃபர்ஸ்ட் வந்து அவனை பற்றி சொல்ல ஆரம்பிக்கிறான். அதாவது இவன் வந்து ஒரு இன்சூரன்ஸ் இன்வெஸ்டிகேட்டர் போல. அதான் இந்த இன்சூரன்ஸில் ஃப்ராட் பண்ணணுன்ற மாதிரி நினைப்பாங்க இல்லையா. ஸோ அவங்கள கண்டுபிடிக்கிறது தான் இவனுடைய வேலையே. ஸோ ஒரு கேஸ்
முடிச்சுட்டு இப்போ தான் அமெரிக்காவுக்கு போயிட்டு இருந்தா போல, அந்த டைமில் இப்படி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் இன்னொரு பேசஞ்சர் வந்து அவருடைய பேரை சொல்லி இன்ட்ரோ ஆகிக்கிறாரு. ஸோ அவருடைய பேர் வந்து கெவின். ஸோ இவருடைய ப்ரொஃபஷன் வந்து ஒரு டாக்டர் போல, பல வருஷமாக டாக்டர் வேலை பார்த்துட்டு இப்போ தான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி மெடிக்கல் சம்பந்தமான இந்த எக்யூப்மெண்ட் பிஸ்னஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறார் போல. அந்த வேலைக்காக தான் அவரும் வந்து அமெரிக்கா போயிட்டு இருந்திருக்கிறாரு. ஸோ இவர் ஆல்ரெடி டாக்டர் தானே, அதனால அந்த பைலட்டுக்கு என்ன இருக்குன்ற மாதிரி பார்த்து செக் பண்ணுறாரு. அப்போ தான் அவருக்கு ஒரு விஷயம் புரிய வருது. இந்த பைலட்டோடைய இந்த வோக்கல் கார்டு வந்து டேமேஜ் ஆயிருக்கும், அதனால தான் அவரால் பேச முடியல. இன்னும் சொல்ல போனால் இந்த கார்டுல இருந்து வெளியேறணும்னா இவர் தான் ஒரே ஒரு நம்பிக்கையாக இருப்பார். ஆனால் இவருக்கே இப்போ இப்படி ஆயிடுச்சு இல்லையா, அதனால எப்படியாவது இந்த பைலட்டோடைய உயிரை காப்பாற்றணுன்ற மாதிரி முடிவு பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் 3வது பேசஞ்சர் வந்து அவங்களுடைய பேரை சொல்கிறாங்க. ஸோ அவங்களுடைய பேர் வந்து செலின். அவளுக்கு வந்து இந்த உலகம் ஃபுல்லாக ட்ராவல் பண்ணுறதுனா ரொம்பவே பிடிக்கும். ஸோ ட்ராவல் வீடியோ எடுத்துக்கிட்டு சோசியல் மீடியாவில் அப்லோட் பண்ணுவாங்களாம். ஆனால் அவளுடைய பாஸ்ட்டை பற்றி கேட்குறாங்க, நீ இதுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டு இருந்த அப்படின்லாம் விசாரிக்கும் போது ஆனால் அவள் பார்த்தீங்கன்னா சடனாக சைலண்ட் ஆகிட்டா. ஸோ இதுக்கு முன்னாடி என்ன பண்ணான்றதையே சொல்ல மறுத்துடுறாங்க. அடுத்தது சார்லஸ்ன்ற மாதிரி ஒருத்தனை காமிக்கிறாங்க. இவன் வந்து ஒரு ரெஸ்லர், ஒரிஜினலாக மெக்சிகோவை சேர்ந்தவன் போல. ஒரு ஃபைட் காம்படிஷனுக்காக இந்த அமெரிக்கா போயிட்டு இருந்திருக்கிறான். அதுக்கப்புறம் ஒரு யங் கப்புள். ஸோ அவங்க வந்து அவங்களோட இன்ட்ரோ கொடுக்குறாங்க. இவங்களை வந்து நம்ம லவ்வர் பையன் லவ்வர் பொண்ணுன்னு வச்சுக்கலாம். இன்னும் சொல்ல போனால் ரீசெண்டாக தான் அவங்களுக்கு கல்யாணம் முடிஞ்சிருக்கும் போல. ஹனிமூனுக்காக அமெரிக்காவுக்கு போயிட்டு இருந்திருக்காங்க. கடைசியாக ஒரு அந்த மிடில் ஏஜ்டான ஒரு கப்புள்ஸை காமிக்கிறாங்க. ஸோ இவங்களுடைய பேர் வந்து விக்டர், அதுக்கப்புறம் மியா. ஸோ இவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா அமெரிக்காவில் ஒரு சின்ன ஹோட்டல் மாதிரி நடத்துகிறாங்க போல. ஆனால் அந்த விக்டருக்கு வந்து ஹார்ட் சர்ஜரி பண்ணுறதுக்காக தான் வெளியூர் போயிட்டு இருந்திருக்காங்க. ஸோ இப்படி அங்கே இருந்து எல்லாருமே ஒருத்தரை பற்றி ஒருத்தர் வந்து கொஞ்சம் தெரிஞ்சுக்கிறாங்க இல்லையா. ஆனால் இவங்களுடைய இன்னொரு பெரிய பிரச்சனையே என்னத்துனா, இவங்களுடைய பைலட் வந்து இப்போ ரொம்ப மோசமான நிலைமையில இருக்கிறார் இல்லையா. அதாவது அவருக்கு வந்து இன்னும் பேசுகிற நிலைமையிலே இல்லை. அந்த நேரத்தில் ஜாக் என்ன சொல்கிறான்னா, முதல்ல பிளேனில் இருக்கிற சாப்பாடு தண்ணி எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணணும். அதை நம்ம ரேஷன் மாதிரி டிவைட் பண்ணால் மட்டும்தான் நம்ம எவ்வளோ நாள் சர்வே பண்ண முடியுன்றது தெரியும் அப்படின்னு சொல்ல உடனே எல்லாருமே பார்த்தீங்கன்னா அந்த பிளேன் முழுக்க செக் பண்ணுறாங்க. ஆனால் அங்கே இருந்த தண்ணி சாப்பாடு எல்லாம் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஒரு 3 நாளைக்கு மட்டும்தான் வரும். ஸோ மறுபடியும் அந்த ஜாக் என்ன சொல்கிறேன்னா, ஒருவேளை மழையோ இல்லைனா புயலோ வந்தால் நம்ம இந்த பிளேனுக்குள்ளே தான் ஸ்டே பண்ணணும். அதனால இந்த ஃப்ளைட் அட்டண்டன்ட் பாடி இருக்குல்ல, செத்து போயிட்டான்ல, ஆனால் வேறு எங்கேயாவது எடுத்துகிட்டு போகணும். அப்போ தான் பிளேனுக்குள்ளே நமக்கு ஸ்பேஸ் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஸோ எல்லாருக்கும் அது புரிய வருது. உடனே எல்லாருமே பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன வேலையை வந்து செஞ்சு முடிக்கிறாங்க. ஆனால் இன்னுமே அங்கே இருக்கிற எல்லாத்துக்குமே பயமாக தான் இருக்கும். எப்படியாவது இந்த பெரிய காட்டிலேருந்து வெளியில் போயிடணுன்ற மாதிரி தான் நினைக்கிறாங்க. ஆனால் வெளியில் எப்படி போகிறதுன்றது மட்டும்தான் அவங்களுக்கு தெரியல. அதுக்கப்புறம் அந்த ஜாக்கும் கொஞ்சம் பேரும் அந்த பைலட் கிட்ட போய் கேட்குறாங்க, இந்த பிளேனில் சேட்டலைட் ஃபோன் ஏதாவது இருக்கா, அப்போ தான் நம்ம வெளி உலகத்தை காண்டாக்ட் பண்ண முடியும். அது போக இந்த பிளேன் வந்து எதுக்கு ரூட் மாதிரி போச்சு, ஸோ இந்த ஜங்குள்குள்ளே எப்படி வந்துச்சு, வெதர் கூட மோசமாக இல்லாமல் திடீர்னு இந்த பிளேன் எப்படி கிராஷ் ஆச்சு அப்படின்ற மாதிரி சராமாரியாக அந்த பைலட் கிட்ட தான் கேள்வி கேட்குறாங்க. பாவம் அவரால் பேச முடியாது இல்லையா, இருந்தாலும் ஏதோ ஒன்று சொல்ல ட்ரை பண்ணுறாரு. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது அவருக்கு ஏதோ பெரிய சீக்ரெட் தெரிஞ்ச மாதிரி தான் நமக்கு தோணும். ஆனால் பேச முடியாததுனால அவரால் எதையுமே எக்ஸ்பிளைன் பண்ண முடியலை. அந்த நேரத்தில் ஜாக் என்ன சொல்கிறான்னா, இந்த கெவின் இருக்கார்ல, இவர் வந்து ஒரு டாக்டர், அதனால பைலட்டை அவர் தான் ட்ரீட் பண்ணணும் அப்படின்னு இந்த டாக்டர் கிட்ட கேட்கும்போது அந்த டாக்டர் பார்த்தீங்கன்னா உடனே மறுத்துடுறான். பைலட்டை சேவ் பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் சர்ஜரி பண்ணணும். ஆனால் இந்த காட்டுக்குள்ள எனக்கு ப்ராப்பராக மெடிக்கல் எக்யூப்மெண்ட் எதுவுமே இல்லைன்னா என்னால் எப்படி பண்ண முடியும், மெடிசன் கூட இல்லை, இப்போ சர்ஜரி பண்ணால் கண்டிப்பாக அவர் கூடிய சீக்கிரமே இறந்துடலாம் அப்படின்னு சொல்ல அங்கே இருக்கிற எல்லாத்துக்குமே இது புரிஞ்சிருது. ஸோ இப்போதைக்கு பைலட் ரெக்கவர் ஆகிறதுக்காக நம்ம வெயிட் பண்ணுறது தான் பெட்டர்ன்ற மாதிரி முடிவெடுக்கிறாங்க. அந்த டைமில் இந்த மியா இருக்காங்கல்ல, அவங்க பிளேனில் இருந்த சாப்பாடுலாம் எடுத்துட்டு எல்லாருக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக டிவைட் பண்ணி கொடுக்குறாங்க. சாப்பிட்டதுக்கப்புறம் ஒரு சின்ன நம்பிக்கை வருது எல்லாருக்குள்ளேயும், ஒருவேளை இங்கேருந்து நம்ம சீக்கிரமாகவே உயிரோட வெளியில் போயிடலாம், ஸோ எல்லாருமே நம்பிக்கையோடு இருக்கலான்ற மாதிரி முடிவெடுக்கிறாங்க. அதே நேரத்தில் இந்த கிறிஸ்டி இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து பக்கத்தில் இருந்த ஒரு உயரமான ஒரு மலையை பார்த்து, ஒருவேளை நம்ம எல்லாருமே அந்த மலை மேலே ஏறினா கண்டிப்பாக நம்மளுடைய ஃபோனுக்கு வந்து சிக்னல் கிடைக்கலாம்ல, ஸோ இப்படியே இருக்கிறத விட்டுட்டு நாளைக்கு நம்ம அங்கே போக ட்ரை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஈவினிங் ஆகிடுது. அதனால அடுத்த நாள் காலையிலே நம்ம அந்த மவுண்டன் பக்கம் போகலான்ற மாதிரி முடிவெடுக்கிறாங்க. இப்படி இருக்கு. ஆனால் இந்த நைட்டே பார்த்தீங்கன்னா பைலட்டோடைய கண்டிஷன் திடீர்னு மோசமாக மாற ஆரம்பிக்குது. ஸோ எவ்வளோ நாள் தான் அவருக்கு இந்த வழியோடய தாக்கு பிடிப்பார். ஸோ இவ்வளோ நேரம் சைலண்ட்டாக இருந்த இந்த டாக்டரும் பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிறான். இப்போவும் எதுவுமே பேசாமல் சைலண்ட்டாக இருந்தோன்னா கண்டிப்பாக இவர் இறந்துருவார், அதனால ஒரு ரிஸ்க்கான ஒரு டிசிஷன் எடுக்கலான்ற மாதிரி முடிவு எடுக்கிறான். நான் இதே கண்டிஷனில் சர்ஜரி வந்து ட்ரை பண்ணுறேன், அவர் உயிர் பிழைப்பாரா இல்லையான்றது எனக்கு தெரியாது, இனிமேல் இதெல்லாம் லக்கு மேலே தான் இருக்குது அப்படின்னதும் ஸோ எல்லாருமே பார்த்தீங்கன்னா சரி ஓகே, இவர் இப்படியே விட்டு சாகிறதுக்கு பதிலாக இவன் ஏதாவது ட்ரை பண்ணுறானே அப்படின்னு நினச்சிட்டு இந்த பிளேனுக்குள்ளே அதுக்கு தேவையான பொருட்கள் ஏதாவது இருக்கான்னு தேட ஆரம்பிக்கிறாங்க. அப்போ தான் அவங்களுக்கு இந்த காய்கறி வெட்டுற கத்தி, அதுக்கப்புறம் கொஞ்சம் ஆல்கஹால், அதுக்கப்புறம் சின்ன சின்ன பொருட்கள்லாம் கிடைக்கும். அதான் இந்த சர்ஜரிக்கு யூஸ் ஆகும்னு நினச்சி எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணுறாங்க. ஸோ அந்த டாக்டரும் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு இந்த மயக்க மருந்தும் இல்லாமல் அப்படியே சர்ஜரி ஆரம்பிக்கிறான். எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க, வலி தாங்க முடியல. பைலட் வந்து பயங்கரமாக துடிக்க ஆரம்பிக்கிறாரு. அங்கிருந்து எல்லாருமே அதை பார்த்து பதறி போகிறாங்க. அப்படியே நேரில் பார்த்தா எப்படி இருக்கும். ஆனால் அதிர்ஷ்டவசமாக அந்த சர்ஜரி வந்து அவங்க நினச்சதை விடையே ரொம்ப நல்லா முடிஞ்சிருது. ஸோ சர்ஜரி முடிஞ்சதுக்கப்புறம் அந்த டாக்டர் என்ன சொல்கிறான்னா, இவர் இன்னைக்கு நைட்டு ஃபுல்லாக நல்லா ரெஸ்ட் எடுத்தால் நாளைக்கு காலையில் மேபி இவருடைய கண்டிஷன் வந்து பெட்டர் ஆகலாம் அப்படின்னதும் இதை கேட்டதுக்கப்புறம் தான் எல்லாத்துக்குமே
நிம்மதி வருது. ஆனால் இன்னைக்கு நைட்டு இவங்க நினச்சத மாதிரி ஈஸியாக இருக்காது. ஏன்னா நைட் டைமில் எல்லாருமே பார்த்தீங்கன்னா அப்படியே வெளியில் தான் தூங்கிட்டு இருக்காங்க. அப்படி வெளியில் தூங்கிட்டு இருக்கும்போது ஒரு மாஸ்க் போட்ட ஒருத்தன் சைலண்டாக பைலட் பக்கம் வரான். என்னடா அது யாராவன்ற மாதிரி நமக்கு தோணும். அவன் என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா அந்த பைலட்டோடைய வாய மூடி அவருடைய மூச்சையை நிப்பாட்டிடுறான். ஸோ கொஞ்சம் செகண்ட்லேயே அவர் இறந்து போய்ட்றாரு. ஸோ காலையில் எல்லாருமே எழுந்திரிச்சு பார்க்குறாங்க. ஸோ அந்த பைலட்டோடைய பாடி அப்படி கிடக்குது, செத்து போயிட்டாரு. ஸோ அதை பார்த்து எல்லாருமே மிரண்டு போயிட்டாங்க. ஏன்னா நேற்று தான் சர்ஜரி பண்ணாங்க. ஸோ பைலட்டோடைய கண்டிஷனும் இம்ப்ரூவ் ஆகிருக்கணும். ஆனால் காரணம் இல்லாமல் எப்படி அவர் இறந்து போனார், அது போக அவர் ஏதோ ஒரு இம்பார்ட்டன்ட் விஷயம் சொல்ல வந்து ட்ரை பண்ணாரு அப்படின்னு எல்லாருமே கவலைப்படுறாங்க. ஸோ அந்த டாக்டரும் பார்த்தீங்கன்னா பாடி வந்து செக் பண்ணி பார்த்துட்டு சொல்கிறான், இவருடைய பாடியில் எந்த ஒரு இன்ஃபெக்ஷனும் கிடையாது, அப்படின்னா இது நார்மல் டெத் கிடையாது, யாரோ கொலை பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி இவன் சொல்ல. ஸோ அதை கேட்டு எல்லாருமே பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. இன்னும் பெரிய பிரச்சனை என்ன வரும், எல்லாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சந்தேக பார்வையை பார்க்க ஆரம்பிப்பாங்க இல்லையா, அதே மாதிரி தான் எல்லாரும் பார்க்குறாங்க. ஸோ நேற்று நைட்டு எப்படியாவது நம்ம வாட்ச் பண்ணி அதை பார்த்துருக்கணும் அப்படின்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிறாங்க. ஆனால் இப்போ அதை பற்றி பேசியும் வேஸ்ட்டு தானே. கடைசியில் அவங்களுடைய மனசை தேத்துறதுக்காகவே பைலட் வந்து இன்ஜுரி காரணமாக தான் இறந்துருக்கணுன்ற மாதிரி நினச்சிக்கிறாங்க. அதனால அந்த பைலட்டோடைய பாடியையுமே ஆல்ரெடி ஒரு ஃப்ளைட் அட்டெண்டன்ட் இறந்துருப்பான்ல அந்த இடத்துக்கு கொண்டு போய் ஒரு மரத்தடியில் வைக்கிறாங்க. ஒருவேளை ஃபியூச்சரில் ரெஸ்கியூ டீம் வந்தால் அவங்களுடைய பாடியை ஃபேமிலிஸ் கிட்ட கொடுக்கணுன்றதுக்காக. ஆனால் இந்த சமயத்தில் தான் ஒரு இதை நோட் பண்ணுறாங்க. என்னன்னா பைலட்டோடைய பாக்கெட்டில் இருந்த ஃபோன் வந்து கீழே வந்திருக்கும். அதை அந்த லவர் பையன் இருக்கான் இல்லையா, அவன் வந்து சைலண்டாக எடுத்து வச்சுக்கிறான். ஆனால் லவர் பொண்ணு இதை பார்த்துட்றா. அதை பார்த்துட்டு அதை பற்றி கேட்கும்போது, இங்கே பாரு இதை பற்றி யார்கிட்டையும் சொல்லக்கூடாது, இப்போ எனக்கு யார் மேலேயும் நம்பிக்கை இல்லை, அதனால தான் இந்த மாதிரி எடுத்து வச்சிருக்கிறேன், ஸோ நீயும் யார்கிட்டையும் சொல்லிடாத சரியா அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தது அந்த பைலட் பாடி இருந்த இடத்துக்கு போகிறான். அங்கே போயிட்டு அந்த பைலட்டோடைய ஒரு ஃபிங்கரை வந்து வெட்டிக்கிறான். ஏன்னா ஃபிங்கர் பிரிண்ட் யூஸ் பண்ணி ஃபோனை வந்து அன்லாக் பண்ணணுன்றதுக்காக. அதே நேரத்தில் அந்த மிடில் ஏஜ் கப்பல் இருக்காங்க இல்லையா, அதான் அந்த விக்டரும் மியாவும், அவங்க வந்து அவங்களுக்குள்ளே பேசிட்டு இருப்பாங்க. அப்போ மியா வந்து என்ன சொல்லுவாங்களாம், எனக்கு பைலட்டோடைய மரணம் சாதாரணமாக தோணலை, இதில் ஏதோ தப்பாக இருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஏன்னா ஆக்சுவலாக அந்த லீசா வந்து இதுக்கு முன்னாடி ஒரு ஹாஸ்பிட்டலில் நர்ஸாக வேலை பார்த்துருந்துருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் அவங்க வந்து ஹோட்டலுக்கு ஹெல்ப் பண்ணியிருந்திருப்பாங்க. அதனால ஒரு விஷயம் அவங்களுக்கு ரொம்பவே டவுட் வந்திருக்கும். அதனால அவருடைய ஹஸ்பண்ட் கிட்ட இந்த மாதிரி அந்த பைலட்டோடைய டெத் வந்து எனக்கு நார்மலாக தெரியல, நான் முன்னாடியே ஒருத்தர் வந்து ரொம்பவே கஷ்டப்பட்டு இறந்து போகிறத பார்த்துருக்கிறேன், பைலட்டோடைய ஃபேஸில் கூட அந்த பேஷண்ட் மாதிரியே கருப்பாக மாறிடுச்சு, ஸோ இதை வச்சு பார்க்கும்போது யாரோ வேணுக்குனே அவருடைய மூச்சை வந்து நிறுத்திருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் இந்த மியாவும் பார்த்தீங்கன்னா இந்த விஷயத்த மற்றவங்க கிட்ட சொல்லலை. இப்போ கிளியராக ஒரு விஷயம் மட்டும் நமக்கு புரிஞ்சிருக்கும், இங்கே இருந்த 8 பேரில் யாரோ ஒருத்தன் கொலைகாரன். ஸோ இதை கேட்ட நம்ம விக்டரும் பார்த்தீங்கன்னா ஷாக் ஆகுறான். ஆனால் ஒரு பேசஞ்சர் எதுக்கு பைலட்டை போய் கொலை பண்ணணும், அவர்கிட்ட அப்படி என்ன சீக்ரெட் மறைஞ்சிருக்கும் அப்படின்னு கேட்கும்போது நம்ம மியா வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, அதை தான் இப்போ நம்ம வந்து கண்டுபிடிக்கணும், இனிமேல் வந்து நம்ம ரொம்பவே கேர்ஃபுல்லாக இருக்கணும், நம்மளை தவிர வேற யாரையுமே நம்ம நம்பக்கூடாது அப்படி இப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் இவங்க பேசுகிறதே யாரோ கேட்குற மாதிரி இவங்களுக்கு ஃபீல் ஆகுது. உடனே டக்குன்னு ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அப்படியே கட் பண்ண இந்த சைடு இந்த கிறிஸ்டியை காமிக்கிறாங்க. அவங்க அந்த லவர் பொண்ணு கிட்ட இருக்காங்க இல்லையா, அவங்க கிட்ட நீயும் உன்னுடைய லவர் பையனும் உண்மைக்குமே ஹனிமூனுக்காக டிராவல் பண்ணல, ஸோ உண்மையை சொல்லுங்க அப்படின்னு கேட்கும்போது தான் அந்த லவர் பொண்ணு வந்து ஒரு உண்மையை சொல்ல ஆரம்பிக்கிறான். அதாவது இவன் வந்து ஒரு ரொம்பவே பணக்காரருடைய ஒரு பொண்ணு. அது மட்டும் இல்லாமல் அந்த லவர் பையன் வந்து அவங்க வீட்டில் ஒரு டிரைவராக வேலை பார்த்துருந்துருக்கான். ஸோ இருந்தாலும் 2 பேரும் லவ் பண்ண ஆரம்பிச்சிருந்துருக்காங்க. ஸோ இப்படி லவ் பண்ணால் அவங்க ஃபேமிலியில் வந்து ஒத்துக்கவே மாட்டாங்க இல்லையா, ஸோ இப்படி இவங்களுடைய ரிலேஷன்ஷிப்பை அக்செப்ட் பண்ண மாட்டாங்கன்னு புரிஞ்சதுமே 2 பேரும் வீட்டை விட்டு ஓடி அமெரிக்கா போயிருந்திருக்காங்க. ஸோ இதெல்லாம் கேட்ட நம்ம கிறிஸ்டி வந்து இவங்க ஏன் இப்போ போய் சொன்னாங்கன்றதை புரிஞ்சுக்கிறாங்க. ஸோ யாரும் சந்தேகப்படக்கூடாதுன்றதுக்காக தான் ஹனிமூன் ஸ்டோரின்ற மாதிரி கிரியேட் பண்ணியிருக்காங்க. அதே நேரத்தில் சார்லஸ் வந்து இப்போ ஒரு குட் நியூஸை வந்து கொண்டு வரான். அதாவது இந்த பிளேனோடைய உடஞ்ச பகுதி இருக்கும் இல்லையா, ஸோ அதுக்குள்ள இருந்து ஏதோ ஒரு ஜிபிஎஸ் டிவைஸ் வந்து கிடைச்சிருக்கும் போல. ஸோ அதை சந்தோஷமா கொண்டு வந்துட்டு இது கிடைச்சிருக்குது அப்படின்னதும் ஸோ கண்டிப்பாக இதை மவுண்டனுக்கு போய் ஆக்டிவேட் பண்ணால் ஒருவேளை நமக்கு ஹெல்ப் கிடைக்கலாம். இதோடைய சிக்னல் வந்து ரொம்ப தூரம் போகும்ல, அது மட்டும் இல்லாமல் இந்த டிவைஸ் வந்து கொஞ்சம் டேமேஜ் ஆயிருக்கு, ஆனால் நாளைக்குள்ளே இதை ரிப்பேர் பண்ணிடலான்ற மாதிரி இந்த சார்லஸ் சொல்ல. ஸோ இதை கேட்ட உடனே அங்கிருந்து எல்லாருக்குமே இப்போ தான் கொஞ்சம் நம்பிக்கை திரும்ப வர ஆரம்பிக்குது. ஏன்னா முறையா இந்த காட்டில் இருந்து வெளியில ஏறதுக்கு இவங்களுக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சிருக்கு இல்லையா. கூடவே இந்த சார்லஸ் என்ன சொல்றான்னா, என்னுடைய அப்பா வந்து ஒரு எலக்ட்ரீஷியன், ஸோ அவர் செய்கிற வேலையெல்லாம் நான் பார்த்துருக்கிறேன், அது மூலமாக நான் நிறைய கற்றுருக்கிறேன், ஆனால் என்னுடைய கனவு மட்டும்தான் வேற, நான் என்னுடைய அப்பா மாதிரி ஒரு எலக்ட்ரீஷியன் ஆக விரும்பலை, அதனால இந்த வேலையெல்லாம் விட்டுட்டு ஒரு ஃபைட்டர், அதான் சண்டை போட ஆரம்பிச்சு இந்த மாதிரி என்னுடைய ப்ரொஃபஷனை மாற்றிக்கிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்ல. அப்போ தான் ஜாக் என்ன சொல்கிறேன்னா, சரி இன்னைக்கு சார்லஸ் வந்து ஜிபிஎஸ் டிவைஸை வந்து ரிப்பேர் பண்ணட்டும், நாளைக்கு காலையில் நம்ம எல்லாருமே அந்த மலை மேலே ஏறி அதை ஆக்டிவேட் பண்ணலாம் அப்படின்னு அவனும் பார்த்தீங்கன்னா நல்ல விதமாக பேச ஆரம்பிக்கிறான். இதனால எல்லாருக்குமே ரொம்பவே சந்தோஷம். ஆனால் அடுத்த நிமிஷமே ஒரு பேட் நியூஸ் வந்து இந்த மியா வந்து சொல்கிறாங்க, நம்ம சாப்பாடை யாரோ திருடிட்டாங்கன்ற மாதிரி. ஸோ இதை கேட்டதுமே அங்கே இருந்து எல்லாருமே பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா இவங்க கிராஷ் ஆக்கி இன்னும் ஒரு நாள் கூட முழுசாகலை, ஆனால் 3 நாள் சர்வே பண்ணுறதுக்காக எடுத்து வச்சிருந்த அந்த பொருட்கள் எல்லாமே காலி ஆயிடுச்சு இல்லையா, ஸோ அதாவது காணாமல் போயிடுச்சு இல்லையா. அதனாலே இந்த ஜாக்கும் கிறிஸ்டியும் இருக்காங்க இல்லையா, அவங்க பிளேனுக்குள்ளே போய் இன்வெஸ்டிகேஷன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. யாரோ வேணும்னே
உடனே தான் இந்த பொருளை எடுத்திருக்காங்கன்றது இவங்களுக்கு புரிஞ்சிருது. அந்த நேரத்தில் ஜாக் வந்து ஒரு விஷயத்த வந்து நோட் பண்ணுறான். இந்த கிறிஸ்டி இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து ரொம்ப ப்ரொஃபஷனலாக இதை வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருப்பாங்க. அதாவது அந்த க்ளூவெல்லாம் செக் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ இதை பார்த்த ஜாக் வந்து, நீ சாதாரண ட்ராவலர் மாதிரி தெரியலையே, நீ ஒரு நார்மல் பர்சனாக இருந்தால் நீ ஒன்றும் இப்படிலாம் இன்வெஸ்டிகேட் பண்ண மாட்டேன், ஸோ உண்மையை சொல்ல நீ யாரு அப்படின்னு கேட்கும்போது தான் இப்போ தான் நம்ம கிறிஸ்டி வந்து ஒரு உண்மையை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. நான் வந்து ஒரு உண்மையான ட்ராவலர் கிடையாது, நான் வந்து ஒரு ரிப்போர்ட்டர். அதாவது இந்த வேற நாடுகளுக்கு போய் அங்கே இருக்கிற இந்த கேங்ஸ்லாம் இருக்கும்ல, குற்றவாளிகள்லாம் இருப்பாங்கல்ல, அவங்கள எக்ஸ்போஸ் பண்ணுறது தான் என்னுடைய வேலையே. அதனால தான் என்னுடைய உண்மையான ஐடென்டிட்டியை நான் மறைச்சிருக்கிறேன். ஏன்னா இந்த பேசஞ்சர்ஸ்குள்ளேயே யாராவது கிரிமினல் இருந்தால் அவளை வந்து டார்கெட் பண்ணிடக்கூடாது இல்லையா. ஸோ இப்போ தான் ஒரு விஷயம் கிளியர் ஆகுது. அங்கே இருந்த ஒவ்வொருத்தருமே அவங்களுடைய பாஸ்ட்டில் ஏதோ ஒரு சீக்ரெட் வந்து மறைச்சு வச்சிருந்திருக்காங்க. இப்போ அந்த தண்ணியும் சாப்பாடு வந்து ரொம்ப ஷார்ட்டேஜ் ஆயிடுச்சு இல்லையா. அதனாலேயே சார்லஸை மட்டும் நீ ஜிபிஎஸ் வந்து எப்படியாவது ரெடி பண்ணுப்பா, நாங்கள்லாம் இந்த காடுக்குள்ளே போய் சாப்பாடு ஏதாவது தேடி கொண்டு வரோம்னு சொல்லிட்டு தண்ணியை தேடி கிளம்புறாங்க. ஸோ கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் வழியில் ப்ளூ கலர் மஷ்ரூம் வந்து கிடைக்குது. அதை பார்த்த உடனே கிறிஸ்டி வந்து அவளுடைய ரிப்போர்ட்டிங் எக்ஸ்பீரியன்ஸ் மூலமாக இது வந்து ஒரு பாய்சனஸ் ஒரு மஷ்ரூம், இதை சாப்பிட்டா செத்துருவாங்க, அதாவது விஷம் ரொம்பவே ஏறிடும் அப்படின்னு கண்டுபிடிக்கிறா. ஸோ எல்லாருக்கும் வார்னிங்கும் கொடுக்குறா, யாரும் அதை டச் கூட பண்ணாதீங்க, அதை சாப்பிட்டா சில மணி நேரத்திலேயே உயிர் போயிடும். அது மட்டும் இல்லாமல் இப்படி இருக்கிற மஷ்ரூம்ஸ் வந்து யூஸ்வலி இந்த வெட் ஏரியாவில் தான் க்ரோ ஆகும், அப்படின்னா அங்கே பக்கத்தில் ஏதோ ஒரு பெரிய வாட்டர் சோர்ஸ் இருக்கணும் அப்படின்னு கொஞ்சம் முன்னாடி போக ஆரம்பிக்கிறாங்க. அப்படி அவங்க கொஞ்சம் தூரம் முன்னாடி போனதுக்கப்புறம் உண்மையாகவே ஒரு குட்டை மாதிரி ஒன்று கிடைக்குது. ஆனால் இங்கே இருக்கிற தண்ணி வந்து கிளியராக இருக்காது, அதனாலேயே அதை குடிக்க முடியாது இல்லையா. ஆனால் அதை எப்படியாவது சேஃபாக குடிக்கணுன்றதுக்காக என்ன பண்ணலான்ற மாதிரி யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ பின்னாடி இருந்து பயங்கர சத்தத்தோட ஒரு கன் சத்தம் கேட்குது. அதை கேட்ட உடனே எல்லாருமே பயந்து அந்த டைரக்ஷனை நோக்கி ஓடுறாங்க. அங்கே போய் பார்த்தா அந்த விக்டர் இருக்கான் இல்லையா, அவர் வந்து ஒரு மங்கியை வந்து சுட்டு கொலை பண்ணியிருப்பாரு. ஏன்னா அதை சாப்பிட்டா தான் அவங்க சர்வே பண்ணணுன்றதுக்காக. ஆனால் இங்கே தான் இப்போ இன்னொரு பெரிய சாக்காவாங்க. இந்த விக்டர் கிட்டையும் அவங்களுடைய ஒய்ஃபான மியா கிட்டையும் ஒரு கன் இருந்திருக்கும். ஆனால் அதை பற்றி இது வரைக்கும் யாருக்கிட்டையுமே சொல்லியிருந்திருக்க மாட்டாங்க இல்லையா. அப்போ தான் மியா வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறான், நாங்கள் யாருமே பயமுறுத்த விரும்பலை, ஏன்னா கன் இருக்குன்னு சொன்னால் கண்டிப்பாக இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே பயந்துருவாங்க, அதனால தான் அதை பற்றி சொல்லலை அப்படின்னும் போது எல்லாருக்குமே இதை நம்பலாமா வேணாமா, இங்கே யாரை நம்புறதுன்னே தெரியாது இல்லையா. அதனால அதை பெருசாக எடுத்துக்கல. அதுக்கப்புறம் அந்த விக்டர் சுட்ட அந்த மங்கி இருக்குல்ல, அதை வந்து சமைச்சு எல்லாருமே அன்னைக்கு நைட்டு வந்து சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே கொஞ்ச நேரத்தில் டின்னர் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த ஜாக் வந்து எல்லாரையுமே பார்த்து, இந்த மாதிரி அந்த விக்டரும் மியா வந்து ஒரு இதை மறைச்சு வச்சுட்டாங்க, அதே மாதிரி நீங்களும் ஏதாவது டேஞ்சரஸான பொருளை ஹைட் பண்ணியிருக்கீங்களா, ஏன்னா இப்போ எல்லாத்துக்குமே உண்மை தெரிஞ்சுக்கிற உரிமை இருக்குது அப்படின்னும் போது அப்போ உடனே சார்லஸ் வந்து அவளுடைய பேக் ஓப்பன் பண்ணி காட்டுறா. அதுக்குள்ள அவனுடைய அந்த ஃபைட்டிங் மாஸ்க் மட்டும் இருக்கும். இது வந்து அந்த ஃபைட்டர் ஐடென்டிட்டிக்கான ஒரு சிம்பிள்ன்ற மாதிரி சொல்ல, அது மட்டும் இல்லாமல் எல்லாத்தையுமே காம் பண்ணி, இங்கே பாருங்க நாளைக்கு வந்து ஜிபிஎஸ் மூலமாக நம்ம வந்து சிக்னல் அனுப்பிடலாம், அதனால இப்போவே ஒருத்தருக்கு ஒருத்தர் சந்தேகப்பட வேணாம், ஸோ இந்த நைட்டை மட்டும் நம்ம எப்படியாவது கடந்துடலாம் அப்படின்னு சொல்ல, சரி ஓகேன்னு சொல்லிட்டு எல்லாருமே பார்த்தீங்கன்னா தூங்க போயிடுறாங்க. அப்படியே அன்னைக்கு நைட் வந்து எல்லாருமே தூங்கிட்டு இருக்கும்போது திடீர்னு இந்த விக்டரோடைய உடம்பு வந்து ரொம்பவே மோசமாக ஆரம்பிக்குது. அந்த நேரத்தில் தூரத்தில் அந்த இருட்டுக்குள்ளே இருந்து யாரோ ஒருத்தன் இதெல்லாம் மறைஞ்சு நின்று பார்த்துட்டு இருக்கிற மாதிரி நமக்கு காமிக்கிறாங்க. ஸோ அவன் வந்து ஒரு சேட்டலைட் ஃபோனையும் கையில் எடுக்கிறான். அதுக்கப்புறம் யாரோ ஒரு பொண்ணுக்கு வந்து கால் பண்ணி, நம்ம பிளான் இப்போ வரைக்கும் பெர்ஃபெக்டாக போயிட்டு இருக்குது, இதை இனிமேல் வேகமாக மூவ் பண்ண போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, இந்த சீனை பார்த்த உடனே ஒரு விஷயம் மட்டும்தான் நமக்கு கிளியராக புரியும், அந்த பேசஞ்சர்ஸ்குள்ள யாரோ ஒருத்தங்கிட்ட கண்டிப்பாக சேட்டலைட் ஃபோன் இருக்கும் போல, ஆனால் அதை எல்லாருக்கிட்டையுமே மறைச்சிருக்கிறான். அது மட்டும் இல்லாமல் இந்த கிராஷ் நடந்ததுலேருந்து இப்போ நடந்துட்டு இருக்கிற எல்லாத்துக்குமே அவன் தான் காரணமோன்ற மாதிரி நமக்கு தோண ஆரம்பிக்குது. ஸோ யார் அவன், ஏன் இதெல்லாம் பண்ணுறான் அப்படின்றது இனிமேல் நமக்கு தெரியாது இல்லையா. இப்போ அடுத்த நாள் காலையில் ஆகுது. திடீர்னு அந்த மியா பொண்ணோடைய அழுகிற சத்தம் கேட்குது. ஸோ எல்லாருமே எந்திரிச்சு போய் பார்க்குறாங்க. அங்கே போய் பார்த்தா விக்டர் வந்து இறந்து கிடக்கிறாரு. ஸோ உடனே டாக்டரான இந்த கெவின் பார்த்தீங்கன்னா பாடியை வந்து செக் பண்ணுறான். ஸோ செக் பண்ணி பார்த்துட்டு என்ன சொல்கிறான்னா, அவனுடைய வாயிலிருந்து நுர வந்திருக்குது. ஸோ இதை வந்து நம்ம ஃபுட் பாய்சனிங் கூட சொல்லலாம். நேற்று காட்டுக்குள்ளே பார்த்தா அந்த பாய்சன் நிறைஞ்ச மஷ்ரூம் தான் காரணமாக இருக்கலாம் அப்படின்னது. இந்த வார்த்தையை கேட்ட உடனே மியாவுடைய முகம் அப்படியே கோபமாக மாறிடுது. எல்லாரையுமே பார்த்து கத்த ஆரம்பிக்கிறாங்க, நமக்குள்ள யாரோ ஒருத்தன் ஒவ்வொருத்தராக கொண்டுட்டு வரான், ஆனால் இப்போ வரைக்குமே யாருக்குமே ஒரு விஷயம் மட்டும் புரியல, ஏன் யாருக்காக இந்த பேசஞ்சர்ஸ் எல்லாருமே முன்னாடியே ஒருத்தருக்கு ஒருத்தரவங்க தெரியாதவங்க இருக்காங்க அப்படின்னு கோபத்தில் கத்திக்கிட்டு இன்னொரு உண்மையை சொல்கிறான். அந்த பைலட்டோடைய மரணம் கூட அது நார்மல் மரணம் கிடையாது, யாரோ அவருடைய மூச்சை நிறுத்தி கொடூரமாக கொலை பண்ணியிருக்காங்க, அது எனக்கு அப்போவே தெரியும், ஆனால் அந்த நேரத்தில் நான் சொல்லலை, ஏன்னா எல்லாருமே பயந்துருவீங்கன்றதுக்காக தான், எல்லாருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டுருவீங்கன்றதுக்காக தான் நான் சொல்லலை அப்படின்னு கோபத்தில் கத்திட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் தான் நம்ம மியாவுக்கு வந்து இன்னொரு விஷயம் வந்து ஞாபகத்துக்கு வருது. அதாவது இந்த பைலட் இறந்து போன விஷயத்த அந்த விக்டர் கிட்ட சொல்லிட்டு இருந்திருப்பா இல்லையா, அதை யாரோ தூரத்துல இருந்து கேட்குற மாதிரி இவளுக்கு ஃபீல் ஆயிருக்கும் இல்லையா. ஸோ இவங்க பேசுறதை கேட்டவங்க தான் இந்த விக்டரை வந்து டார்கெட் பண்ணியிருக்கான்றதை இவங்க புரிஞ்சுக்கிறாங்க. ஏன்னா விக்டர் வந்து ஒருவேளை உண்மையை கண்டுபிடிக்க ஆரம்பிச்சிடக்கூடாதுன்றதுக்காக இது பண்ணிட்டான்ற மாதிரி அவங்க வந்து பயங்கரமாக கத்திட்டு இருக்காங்க. இப்போ அங்கே இருந்த எல்லாருக்குமே ஒரு விஷயம் மட்டும் கொஞ்சம் கொஞ்சமாக புரிய ஆரம்பிக்குது. நேற்று காட்டுக்குள்ள நம்ம அந்த கொடூரமான பாய்சன் நிறைஞ்ச மஷ்ரூமை பார்த்தும்போது யாரோ ஒருத்தன் சைலண்டாக அந்த மஷ்ரூம்ஸை வந்து எடுத்து வச்சிருக்கான் போல, அதை தான் நைட்டு வந்து இந்த விக்டர் சாப்பிட்ற சாப்பாட்டில் வந்து கலந்து கொடுத்துருக்கான். ஆனால் இதை விட பெரிய
பெரிய சாக்கு என்னன்னா இந்த விக்டர் வந்து அந்த லவ்வர் பொண்ணுக்கு வச்சிருந்த சாப்பாட்டை தான் சாப்பிட்டு இருந்திருப்பான். அப்படின்னா உண்மையான டார்கெட் யாரு? இந்த லவ்வர் பொண்ணா கூட இருக்கலாம்ல. ஸோ இந்த உண்மை வந்து தெரிய வந்த உடனே அங்க எல்லாத்துக்குமே இப்போ உயிர் பயம் வந்துடுது. ஏன்னா அந்த குரூப்புக்குள்ளேயே ஒரு கருப்பு ஆடு இருக்கிறான். அப்படின்னா அடுத்த விக்டிம் யாரா வேணாலுமே இருக்கலாம்ல. அதனால இந்த பிளேன் கிராஷ் ஆனது ஒவ்வொருத்தரா சாக ஆரம்பிச்சது. ஸோ இதெல்லாம் சேர்ந்து இது ஒரு ஆக்சிடென்ட் கிடையாது, முன்னாடியே பிளான் பண்ணி செஞ்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி புரிய ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் எல்லாருமே தனித்தனியா இருக்கணும்ன்ற மாதிரி முடிவு எடுத்து தனித்தனியா இருக்கிறாங்க. யார் மேலேயும் நம்பிக்கை இல்லை. அந்த நேரத்தில் நம்ம லவர் பையன் லவர் பொண்ணுகிட்ட பைலட்டோடைய போனை காமிக்கிறான். அதை அவன் முன்னாடி எடுத்துட்டான் இல்லையா. ஸோ அந்த போனுக்குள்ள ஒரு லாஸ்ட் வீடியோ வந்து பைலட் வந்து ரெக்கார்ட் பண்ணியிருந்திருப்பாரு. ஸோ அந்த வீடியோவில் இந்த பிளேனுக்குள்ள ஒரு ரொம்ப பெரிய சீக்ரெட் இருக்குது. இது வந்து கிராஷ் கிடையாது, இது ஒரு ஆக்சிடென்ட் கிடையாது, யாரோ வேணுக்குனே இந்த பிளேனை வந்து கிராஷ் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி அவர் லாஸ்ட் நிமிஷத்தில் வந்து ரெக்கார்ட் பண்ணியிருந்திருப்பார் இல்லையா. அந்த வீடியோவை பார்த்த உடனே அங்கே இருந்து எல்லாருமே ஃப்ரீஸ் ஆகிட்டாங்க. அப்போ அவங்களுக்கு ஒரு விஷயம் மட்டும் இப்போ ஃபுல்லாக கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இங்கே ஏதோ ஒரு பெரிய கேம் நடக்குது. ஸோ பைலட்டோடைய மரணமும் விக்டரோடைய மரணமும் சாதாரணமான மரணம் கிடையாது. ஸோ இதை இப்படியே நம்ம விட்டுறக்கூடாதுன்ற மாதிரி பேசிக்கிறாங்க. அந்த நேரத்தில் தான் சார்லஸ் வந்து சடனாக ஒரு நல்ல விஷயம் சொல்கிறான். அதாவது ஜிபிஎஸ் டிவைஸ் வந்து நான் ஃபைனலாக ரெடி பண்ணிட்டேன்ற மாதிரி. ஸோ இப்போ என்ன பண்ணணும்னா அந்த மவுண்டனுக்கு போய் அதை வந்து ஆக்டிவேட் பண்ணால் போதும். ஸோ அதோடைய சிக்னல் வந்து போயிடும்ல. ஸோ இதை கேட்ட உடனே எல்லாத்துக்குமே நம்பிக்கை வருது. ஆனால் அதே நேரத்தில் இன்னொரு பயமும் வருது. ஏன்னா இப்போ யாரையுமே நம்ப முடியல. ஒருவேளை கில்லர் இவங்களுக்குள்ளே இருந்தால் என்ன ஆகும்? அவன் ஹெல்ப் மட்டும் வர விட மாட்டான் இல்லையா. ஏன்னா இந்த ஜிபிஎஸ் வந்து ஆக்டிவேட் ஆகிடுச்சுன்னா எல்லாருமே உயிரோட எஸ்கேப் ஆகிடுவாங்கல்ல. ஸோ இதனால இப்போ நம்ம என்ன பண்ணலான்ற மாதிரி டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ யார் அந்த மலை மேலே போகிறது, யார் கீழே வந்து கேம்பை பார்த்துக்கிறது. ஸோ இந்த மாதிரி ஒருத்தருக்கு ஒருத்தர் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கும்போது கடைசியில் ஜாக் வந்து என்ன சொல்கிறான்னா, நான் கீழே இருந்து கேம்பை பார்த்துக்கிறேன். அந்த சார்லஸ், கிறிஸ்டி, அதுக்கப்புறம் இந்த டாக்டர், நீங்கள் 3 பேரும் மலை மேலே போய் அந்த ஜிபிஎஸ் வந்து இன்ஸ்டால் பண்ணுங்க, இதுதான் கரெக்டாக இருக்குன்ற மாதிரி சொல்ல சரின்னு சொல்லிட்டு அந்த 3 பேரும் அந்த டிவைஸ் எடுத்துட்டு மலை மேலே ஏற ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அவங்களுடைய பிளான் வந்து ரொம்பவே கிளியராக இருந்துச்சு. ஒருவேளை அவங்கள ஒருத்தன் கில்லராக இருந்தால் மற்ற 2 பேரும் சேர்ந்து ஹேண்டில் பண்ணிடலான்றது தான். அதனால தான் 3 பேரும் அனுப்பியிருக்காங்க. ஸோ அப்படியே அந்த மலை மேலே ஏறிட்டு இருக்கும்போது சார்லஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே கேஷுவலாக அந்த சுவிங்கம் வந்து சாப்பிட ஆரம்பிக்கிறான். இந்த நேரத்தில் தான் அந்த கிறிஸ்டியோடைய கண்ணு வந்து அந்த சுவிங்கமோடைய ரேப்பர் மேலே போகுது. அதை பார்த்த உடனே அவளுக்கு ஒரு விஷயம் மட்டும் நல்லா புரிஞ்சிருது. இது வேற எதுவும் கிடையாது. இதுக்கு முன்னாடி உங்களுடைய சாப்பாடுலாம் தொலைஞ்சு போயிருக்கும் இல்லையா, அந்த சாப்பாட்டு மேலே இருந்த ரேப்பர். அப்படின்னா அந்த ஃபுட்டை வந்து அட்டையை போட்டது இந்த சார்லஸா அப்படின்னு மிரண்டு போறா. ஸோ இப்போ இவளுக்கு இன்னொரு டவுட் என்ன வந்திருக்கும், ஒருவேளை சார்லஸ் தான் கில்லராக இருப்பானோ அப்படின்னு பயந்துக்கிட்டே கூட போகிறான். நான் யாருக்கிட்டையுமே அதை பற்றி சொல்லலை. ஏன்னா சைலண்டாக அப்போ தான் சார்லஸ் வந்து அப்சர்வ் பண்ண முடியுன்றதுக்காக. ஸோ அதனால சேஃப்டிக்காக அந்த ஜிபிஎஸ் டிவைஸையும் பார்த்தீங்கன்னா சார்லஸ் கிட்ட இருந்து வாங்கி அவளுடைய பேக்கில் வச்சுக்கிறாங்க. ஏன்னா சார்லஸ் வந்து அந்த டிவைஸை டேமேஜ் பண்ணிடுவானோன்னு பயம். அதுக்கப்புறம் 3 பேரும் பார்த்தீங்கன்னா மெதுவாக அந்த மலை மேலே ஏறி போயிட்டு இருக்காங்க. பல மணி நேரம் போராட்டத்துக்கு அப்புறம் ஒரு வழியா அந்த மலையோடைய உச்சிக்கு ரீச் ஆயிட்டாங்க. அந்த நேரத்தில் திடீர்னு பார்த்தீங்கன்னா கிறிஸ்டியோடைய கால் வந்து வலிக்கிறமா, அதுவும் வலிக்கி அந்த மவுண்டனுடைய எட்ஜில் வந்து கீழே தொங்கிட்டு இருக்கிறா. ஸோ இதில் இன்னொரு பெரிய கொடூரமான விஷயம் என்னன்னா, அந்த ஜிபிஎஸ் டிவைஸும் பார்த்தீங்கன்னா அந்த எட்ஜில் பக்கத்தில் தான் விழுந்திருக்கும். ஒருவேளை அந்த டிவைஸ் வந்து கீழே விழுந்துட்டா இங்க இருந்து இவங்க கடைசியில் உயிரோட போறதே கஷ்டமாயிரும் இல்லையா. ஏன்னா இங்க இருக்காங்கன்றது யாருக்குமே தெரியாம போயிடும். அதனால தன்னுடைய உயிரையே பணைய வச்சு அந்த கிறிஸ்டி ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா முதல்ல அந்த ஜிபிஎஸ் டிவைஸை பிடிக்கிறாங்க. அந்த நேரத்தில் சார்லஸும் அந்த டாக்டரும் அவங்களுடைய உயிரை பற்றியுமே கவலைப்படாம கிறிஸ்டியை மேலே இழுக்க ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ பல நிமிஷம் ஸ்ட்ரகிளுக்கு அப்புறம் ஒரு வழியாக அவங்க 2 பேரும் சேர்ந்து அந்த கிறிஸ்டியையும் டிவைஸையும் எப்படியோ காப்பாற்றிட்டாங்க. ஸோ இந்த சம்பவத்துக்கு அப்புறம் 3 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்லா நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா அவங்கள யாராவது கொலைகாரங்களா இருந்தா ஈஸியாக மற்றவங்கள சாக விட்டுருக்கலாம்ல. ஆனால் அப்படி பண்ணாமல் ஒருத்தருக்கு ஒருத்தர் உயிரை கொடுத்து காப்பாற்றிருக்காங்க. இதுக்கப்புறம் சார்லஸ் வந்து ஃபைனலாக அந்த ஜிபிஎஸ் டிவைஸை வந்து இன்ஸ்டால் பண்ண ஆரம்பிக்கிறான். இந்த நேரத்தில் டாக்டர் வந்து அவனுடைய ஃபோனில் வந்து சிக்னலை செக் பண்ணிட்டு இருக்கிறான். ஆனால் இப்போவுமே பார்த்தீங்கன்னா நெட்வொர்க் இல்லை. ஸோ இப்போ இவங்களுடைய ஒரே ஒரு நம்பிக்கை என்னன்னா, இந்த ஜிபிஎஸ் டிவைஸ் மட்டும்தான் ஒர்க் ஆகுமா இல்லையான்றது தான். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் சார்லஸ் வந்து சந்தோஷமாக சொல்கிறான், டிவைஸ் வந்து ஃபைனலாக ஆக்டிவேட் ஆகிடுச்சுன்ற மாதிரி. இன்னும் சில மணி நேரத்தில் சிக்னல் வந்து லாங் டிஸ்டன்ஸையும் ரீச் ஆகிடும் அப்படின்னு சொல்ல. ஸோ இதை கேட்ட உடனே தான் 3 பேருக்கும் ஒரு நிம்மதி கிடைக்கும், ஒரு ரிலீஃப் கிடைக்கும். ஆனால் அதுக்குள்ளே இன்னொரு பிரச்சனை என்னன்னா, சூரியன் வந்து மறைய ஆரம்பிச்சிடும். ஸோ இவங்க 3 பேரும் மறுபடியும் அந்த கேம்ப் பக்கம் போகணும் இல்லையா, அதனால வேக வேகமாக போக ஆரம்பிக்கிறாங்க. அதே நேரத்தில் கீழே கேம்ப்ல இருந்த மற்றவங்களும் பார்த்தீங்கன்னா இப்போ ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்ப முடியாத சிச்சுவேஷனில் இருப்பாங்க. இந்த மியா பார்த்தீங்கன்னா அவளுடைய கன் எடுத்து ஜாக் கிட்ட சொல்றா, என் கிட்ட க்ளோஸாக வராதுன்ற மாதிரி கன் எடுத்து ரெடியாக வச்சிருக்கிறா. ஏன்னா அவளுடைய ஹஸ்பண்ட் இறந்ததுக்கு அப்புறம் அவளுக்கு இப்போ யாரு மேலேயுமே நம்பிக்கை இல்லை, எல்லார் மேலேயும் சந்தேகம் தான் படுறா. அந்த நேரத்தில் இந்த லவ்வர் பையனுமே பார்த்தீங்கன்னா லவ்வர் பொண்ணு மேலேயே கோவப்பட ஆரம்பிக்கிறான். இங்க பாரு, இனிமேல் நீ வேற யாருக்கிட்டையுமே பேசக்கூடாது, எல்லாத்தையுமே நான் பார்த்துக்கிறேன், என்ன மட்டும் தான் நீ நம்பணும், என் கூட மட்டும் தான் இருக்கணும், வேற யார்கிட்டையும் பேசிடக்கூடாது சரியா, அப்படி இப்படின்னு ரொம்பவே ரெஸ்ட்ரிக்ட் பண்ண. ஸோ இதனாலே இந்த லவ்வர் பொண்ணுக்கே பார்த்தீங்கன்னா அவன் மேலே சந்தேகம் வர ஆரம்பிச்சிடும். ஒருவேளை இந்த டிரைவர் பையன் கூட ஓடி வந்தது என்னுடைய பெரிய மிஸ்டேக்கா, இவனை வேற நல்லவன் நினைச்சேனே, ஆனா இவன் இப்போ இப்படி ரெஸ்ட்ரிக்ட் பண்றானே, அதுலயும் இவனுடைய கடந்த காலத்தை பத்தி எதுவுமே எனக்கு தெரியாது, லவ்வர் பையன் அழகா இருக்கான்னு நினைச்சு அவன் கூட ஓடி வந்தது என்னுடைய தப்பா அப்படின்னு இவளும் புலம்ப ஆரம்பிக்கிறான். ஸோ இதனால இந்த லவ்வர் பையன் பார்த்தீங்கன்னா பயங்கரமா கோவமாயிட்டு
பண்ணிடுறான். அவன் கத்திக்கிட்டே என்ன சொல்றான்னா, நான் இல்லைன்னா நீ இப்போதைக்குள்ள செத்துருப்ப அப்படின்னு ரொம்பவே அக்ரெசிவா இருக்கான். ஸோ அந்த லவ்வர் பையனுடைய அக்ரெசிவை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த பொண்ணு பார்க்குறா போல. அவனுடைய முகத்தை பார்த்த உடனேயே லவ்வர் பொண்ணுக்கே பயம் வர ஆரம்பிக்குது. நான் எடுத்த முடியும் மிகப்பெரிய தப்பு போல அப்படின்னு யோசிக்க ஆரம்பிக்கிறான். அதே நேரத்தில் கீழே இருந்த மற்ற 4 பேருமே பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் சந்தேகத்தோடய பார்த்துட்டு இருப்பாங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் மலை மேலே இருந்து அந்த கார்லஸ், டாக்டர், அதுக்கப்புறம் அந்த கிறிஸ்டி, ஸோ அவங்க 3 பேரும் கேம்புக்கு திரும்பி வராங்க. ஸோ வந்ததுமே இந்த மாதிரி ஜிபிஎஸ் டிவைஸை வந்து ப்ராப்பராக ஆக்டிவேட் பண்ணியாச்சு. ஸோ லக் இருந்தால் நாளைக்குள்ளே ரெஸ்கியூ டீம் வந்துடும் அப்படின்னு சொல்ல, ஸோ இதை கேட்ட எல்லாத்துக்குமே இப்போ தான் நிம்மதியாக வருது. ஆனால் என்னதான் நிம்மதி வந்தாலுமே ஒரு கில்லர் இதுக்குள்ளே இருக்கான் இல்லையா. ஸோ அதனால அன்னைக்கு நைட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே உட்காந்து டின்னர் சாப்பிட்டுட்டு இருக்காங்க ஒரு பயத்தோடையே. ஏன்னா ஒவ்வொருத்தருடைய மனசுக்குள்ளேயும் ஒரே தாட் தான் ஓடிட்டு இருக்கும், எப்படியாவது நாளைக்கு காலையில் வரைக்குமாவது உயிரோட இருக்கணும்டா அப்படின்ற மாதிரி தான். ஸோ நைட் ஆனதுக்கப்புறம் எல்லாருமே தூங்க போகிறாங்க. ஆனால் கார்லஸ் மட்டும் தனியாக அந்த ஃபைட்டை வந்து ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். ஏன்னா அவன் இன்னுமே தன்னுடைய காம்படிஷன் பற்றி தான் யோசிச்சுட்டு இருப்பான். ஏதோ ஒரு முக்கியமான காம்படிஷன் போல. ஸோ இவ்வளோ கஷ்டமான சூழ்நிலையில கூட அவனுடைய ஃபோக்கஸ் ஃபுல்லாக ப்ராக்டிஸ் மேலே தான் இருந்துச்சு. அதனால தான் இவன் தான் அந்த சாப்பாடை திருடி இருக்கிறான் போல, டயட் வந்து மிஸ் ஆகிடக்கூடாதுன்றதுக்காக. இப்படி இருக்க அந்த டைமில் இந்த சார்லஸ்க்கு தூரத்தில் யாரோ நிற்கிற மாதிரி தெரியுது. அதுவும் பிளாக் ட்ரெஸ் போட்ட ஒரு மர்மமான உருவம். ஆனால் இதில் ஒரு பிரச்சனை என்னன்னா, இந்த சார்லஸோடைய ஒரு ஃபைட்டிங் மாஸ்க் இருக்கும், அதை வந்து அந்த மர்மமான ஆள் போட்டிருக்கிறான். ஸோ இங்கே சார்லஸ்க்கு ஒன்றுமே புரியல, யார் இது, யார் இந்த மர்மமான மனிதன் அப்படின்னு அவனை பற்றி ஆராயறதுக்குள்ளேயே அடுத்த செகண்டே பார்த்தீங்கன்னா அந்த மர்மமான ஆள் என்ன பண்ணிட்டான்னா கத்தியை எடுத்து இந்த சார்லஸையுமே போட்டு தள்ளிட்டான். ஸோ அடுத்த நாள் காலையில் எல்லாருமே எந்திரிச்சு பார்க்குறாங்க. யாருக்கும் எதுவும் ஆயிடக்கூடாதுன்றதுக்காக சுற்றி முற்றியும் பார்க்குறாங்க. ஆனால் பார்த்தா சார்லஸ் மட்டும் காணும். உடனே ஜாக் என்ன சொல்கிறான்னா, நம்ம ஸ்பிளிட் ஆகி அவனை தேடலாம், அவன் எங்கே போயிருப்பான்னு தெரியல அப்படின்னதும். ஆனால் டாக்டர் மட்டும் இங்கே பாருங்கள், அந்த ஜிபிஎஸ் டிவைஸ் மட்டும் வேலை செஞ்சுருந்துச்சுன்னா இந்நேரத்துக்கு ரெஸ்கியூ டீம் வந்திருக்கணுமே, ஏன் இப்போ இனிமேல் ரெஸ்கியூ டீம் வரல அப்படின்னு அவனுக்கு ஒரே குழப்பம். அப்போ தான் நமக்கே தெரிய வருது, யாரோ சைலண்ட்டாக அந்த ஜிபிஎஸ் உடைய வயரை வந்து கட் பண்ணிட்டாங்க. அதாவது சிக்னல் வந்து வெளியில் போகவே இல்லை. ஸோ இந்த உண்மை தெரியாமல் மற்றவங்க எல்லாருமே அந்த காட்டுக்குள்ளே இந்த சார்லஸை தேட ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அந்த சார்லஸை தேடி காடு ஃபுல்லாக அலையிறாங்க. ஆனால் எவ்வளோ நேரம் தேடியுமே சார்லஸ் வந்து எங்கேயுமே கிடைக்கல. அந்த நேரத்தில் தான் இந்த கெவின் என்ன சொல்கிறாருன்னா, நம்ம மறுபடியும் அந்த மவுண்டனுக்கு மேலே போய் அந்த ஜிபிஎஸ் டிவைஸை வந்து செக் பண்ணணும் அப்படின்னு சொல்ல, உடனே கிறிஸ்டியும் பார்த்தீங்கன்னா நானும் உங்கள் கூட வரேன்ற மாதிரி ரெடியாக. ஏன்னா இப்போ யாரையுமே தனியாக அனுப்புறது ரொம்பவே டேஞ்சர் இல்லையா. அதுக்கப்புறம் 2 பேருமே பார்த்தீங்கன்னா அந்த மவுண்டன் பக்கம் கிளம்புறாங்க. ஸோ அப்படியே வழியில் போயிட்டு இருக்கும்போது தான் வானத்தில் நிறைய பறவைகள் வந்து ஒரே இடத்துல சுற்றிட்டு இருக்கிறதையும் பார்க்குறாங்க. அதை பார்த்ததுமே அவங்க 2 பேருக்கும் ஏதோ தப்பு நடந்திருக்குன்னு புரிஞ்சிருது. அதனால அந்த மவுண்டன் ஏறதை விட்டுட்டு அந்த டைரக்ஷனை நோக்கி போய் பார்த்தா அங்கே தான் அந்த செத்து போன சார்லஸோடைய உடம்பை யாரோ தூக்கி போட்டிருக்காங்க. அவ்வளோதான். இதை பார்த்தவங்க பயங்கரமாக ஷாக்காக, அப்படின்னா நேற்று நைட்டு யாரோ அவனை கொலை பண்ணி அவனுடைய பாடி எங்கே தூக்கி போட்டிருக்காங்க அப்படின்னு இவங்க 2 பேரும் பதறி வேக வேகமாக அந்த கேம்புக்கு மறுபடியும் வந்து நடந்ததை எல்லாருக்கிட்டையும் சொல்ல. ஸோ நம்ம இன்னொரு பேரையும் இழந்துட்டோமா, யார் இப்படி பண்ணுறது அப்படின்னு இங்கேருந்து எல்லாருமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே சோகமாகிட்டாங்க. அவங்களுடைய சந்தேகம் எல்லாமே இப்போ இந்த லவ்வர் பையன் லவ்வர் பொண்ணு மேலே திரும்புது. ஏன்னா நேற்று நைட்டு வந்து இந்த சார்லஸ் அவங்க பக்கத்தில் தான் படுத்திருந்தான் போல. ஸோ இது தெரிய வந்ததுமே இந்த லவ்வர் பையன் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணா, நான் எதுக்கு அவனை கொலை பண்ணணும், உங்களுக்குலாம் கொஞ்சம் கூட சுய அறிவே கிடையாதா, கொஞ்சமாவது லாஜிக்காக யோசித்து பார்க்க மாட்டீங்களா அப்படின்னு அவன் ஒரு சைடு கத்திட்டு இருக்கேன். ஸோ மியாவும் பார்த்தீங்கன்னா அவளுடைய கண்ணில் இருந்த புல்லட் ஃபுல்லுமே காணாமல் போயிடுச்சு. என்கிட்ட இப்போ ஒரே ஒரு புல்லட் மட்டும் தான் இருக்குது, மற்றதெல்லாம் யாரோ எடுத்துட்டாங்க அப்படின்னதுமே ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறது அப்படின்னு அவளும் சொல்ல. ஸோ அதை கேட்டதுமே இப்போ இந்த டாக்டர் இருக்கான்ல, அவன் என்ன சொல்கிறான்னா, நான் இந்த மாதிரி லவ்வர் பையனுக்கு கொஞ்சம் ட்ரீட்மெண்ட் கொடுக்கும்போது அவனுடைய முதுகில் வந்து ஒரு டேட்டோவை பார்த்தேன். ஸோ அந்த மாதிரி டேட்டோ வந்து யூஸ்வலாக இந்த கேங் மெம்பர்ஸ் கிட்ட தான் இருக்கும். ஸோ எனக்கு நம்ம அவன் மேலே தான் சந்தேகமாக இருக்குது அப்படின்னு சொல்ல. ஸோ இந்த விஷயம் கேட்டதுமே எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா இனிமேல் அந்த லவ்வர் பையன் மேலே தான் சந்தேகம் அதிகமாகுது. எதுக்குன்னா இந்த லவ்வர் பொண்ணுக்கே அந்த லவ்வர் பையனுடைய பாஸ்ட்டை பற்றி எதுவுமே தெரியாது இல்லையா. ஆனால் உடனே இந்த லவ்வர் பையன் என்ன சொல்கிறான்னா, அந்த டேட்டோ வந்து நான் வேணும்னே போட்டதில்லை, என்னை தவறான கேஸில் வந்து ஜெயிலுக்கு அனுப்பிட்டாங்க, அங்கே இருந்த கேங் மெம்பர்ஸ் தான் ஃபோர்ஸ் பண்ணி என்ன அந்த டேட்டோவை போட வச்சுட்டாங்க. ஸோ நான் ஜெயிலிருந்து வெளியில் வந்ததுக்கப்புறம் என்னுடைய லைஃப்பை வந்து நான் மாற்ற ட்ரை பண்ணேன் அப்படின்னு இப்போ தான் அவனுடைய முழு ஸ்டோரியையுமே சொல்ல ஆரம்பிக்கிறான். அதாவது நான் ஜெயிலிருந்து வெளியில் வந்ததுக்கப்புறம் தான் நான் அந்த மாதிரி இந்த லவ்வர் பொண்ணுடைய வீட்டுக்கு டிரைவராக வேலைக்கு சேர்ந்தேன், அங்கே தான் எனக்கு இந்த லவ்வர் பொண்ணு மேலே காதல் வந்துச்சு அப்படின்னு டேரெக்டாக அந்த லவ்வர் பொண்ணை பார்த்து பேச ஆரம்பிக்கிறான். உண்மைதான், ஆரம்பத்தில் உன்னுடைய காசு தான் என்னை அட்ராக்ட் பண்ணிச்சு, அப்புறம் என்னன்னே தெரியல, நான் உன்னை உண்மைக்குமே ரொம்பவே காதலிக்க ஆரம்பிச்சிட்டேன், லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன், இப்போ உன்னை காப்பாற்றுறதுக்கு நான் என்ன வேணாலுமே பண்ணுவேன், ஸோ புரிஞ்சிக்கோ, நீயும் என்ன சந்தேகப்படாத அப்படின்னு எமோஷனலாக பேசுகிறான். ஸோ திடீர்னு பார்த்தீங்கன்னா அப்படியே சாயங்காலம் வந்துடுது. அதாவது மறுபடியும் இருட்ட போகுது. ஆனால் அந்த காடு ஃபுல்லாக இப்போ பயங்கரமாக மழையும் பெய்ய ஆரம்பிக்குது. ஸோ அதை பார்த்து எல்லாருமே ஓடி மறுபடியும் அந்த பிளேனுக்குள்ளே போயிட்டாங்க. ஆனால் அங்கே தான் இத்தனை நாளாக நடந்த சம்பவத்துக்கு காரணமாக இருக்கக்கூடிய ஒரு உண்மையே இங்கே ரிவீல் ஆகுது. என்னன்னா நிறைய மழை பெஞ்சிட்டு இருந்துச்சு இல்லையா, அதனால பிளேனோடைய ரூஃப் வந்து அப்படியே ஒரு பக்கம் அப்படியே உடஞ்சி கீழே விழுது. அதோட சேர்த்து பல பெரிய பேகும் பார்த்தீங்கன்னா கீழே விழுது. ஸோ அந்த ஜாக்கும் என்ன பண்ணுறான்னா அந்த இதை பிடிச்சி சரி பண்ண ட்ரை பண்ணுறான். உடனே அடுத்த நிமிஷமே எல்லாருமே அந்த பேகை பார்த்துடுறாங்க. ஸோ உடனே பேக் உள்ள என்ன இருக்குன்னு பார்த்தா நிறைய ஒயிட் பாக்கெட்டாக இருக்குது.
இருக்குது. ஸோ எல்லாருக்கும் புரிஞ்சிருது இது வந்து ட்ரக்ஸ், இதோடைய வேல்யூ வந்து கோடிக்கணக்கில் இருக்கும் போல. இப்போ தான் இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடைச்ச க்ளூ எல்லாத்தையுமே அப்படியே கனெக்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதாவது இந்த ஏர்லைன் இருக்குல்ல, அது சாதாரண ஏர்லைன் மாதிரி மக்கள் எல்லாத்தையுமே நம்ப வச்சுட்டு சீக்கிரட்டாக சைடில் வந்து இந்த மாதிரி ட்ரக்கை வந்து ஸ்மக்லிங் பண்ணிட்டு இருந்திருக்காங்க போல. அதனால தான் அந்த ஃப்ளைட் டிக்கெட் வந்து மற்ற ஃப்ளைட்ஸை விட ரொம்பவே சீப்பாக இருந்திருக்குது. ஸோ இது எல்லாத்தையுமே யார் சொல்கிறான்னா, இதுக்கு முன்னாடி கேங் கிட்ட வேலை பார்த்த இந்த லவர் பையன் இதை உடனே புரிஞ்சுக்கிறான். இது வந்து பெரிய ட்ரக் ஆப்ரேஷன், ஏர்லைன் சீக்ரெட், இதே மாதிரி நிறைய பேர் பண்ணுவாங்க. ஸோ இந்த ஏர்லைனோட சீக்ரெட் வந்து கொஞ்சம் லீக் ஆயிருக்கும், அதனால தான் பிளேனை வந்து வேனுக்குன்னே இந்த காண்டுக்குள்ளே வந்து கிராஷ் பண்ண வச்சிருக்காங்க அப்படின்னு எல்லாத்துக்குமே இந்த விஷயம் புரிய வர. ஸோ நமக்குள்ளே இருக்கிற கில்லர் தான் இந்த ட்ரக்கை ஆட்டையை போடுறதுக்காக இத்தனை பேரையும் டார்கெட் பண்ணிட்டு இருக்கான்றதும் இவங்களுக்கும் இப்போ புரிய வருது. ஆனால் இதுலேயுமே இவங்களுக்கு ஒன்றுமே புரியாதது என்னதுன்னா, ட்ரக் மட்டும்தான் அவங்களுடைய மோட்டிவாக இருந்துச்சுன்னா மற்றவங்களை ஏன் கொலை பண்ணணும், பேசாமல் அவன் ட்ரக்கை மட்டும் எடுத்துகிட்டு போயிடலாம்ல அப்படின்னு யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த நேரத்தில் திடீர்னு இந்த லவர் பொண்ணு பயத்தில் அந்த பிளேன்ல இருந்து வெளியில் ஓடி வராங்க. ஏன்னா இப்போ அவளுடைய மனசுக்குள்ளே ஒன்று தான் ஓடிட்டு இருக்கும், இதெல்லாம் பண்ணுறவன் கண்டிப்பாக நம்மளையும் கொண்டுருவான்ற மாதிரி. இதை பார்த்து இந்த லவர் பையன் அவளுக்கு பின்னாடியே ஓடுறான். ஸோ உடனே இந்த டாக்டரும் இங்கே பாருங்க, யாரும் வெளியில் தனியாக போகக்கூடாது, ஸோ எல்லாருமே சேர்ந்தே இருப்போம், அப்போ தான் நம்ம போராட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். அதே சமயத்தில் இந்த மியாவும் பார்த்தீங்கன்னா கன் எடுத்துட்டு இந்த லவர் பொண்ணை தேடி வெளியில் போறா. ஆனால் வெளியில் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக மழை பெஞ்சிட்டு இருக்குது, காத்துமே வேகமாக அடிச்சிட்டு இருக்குது, யார் பேசினாலுமே சரியாகவே கேட்காது. ஸோ இந்த மியாவும் அப்படியே காட்டுக்குள்ளே அந்த லவர் பொண்ணை தேடி போயிட்டு இருக்கும்போது திடீர்னு பின்னாடி இருந்து அந்த மர்மமான கொலைகாரன் இருக்கான்ல, அவன் வந்து அட்டாக் பண்ணுறான். கத்தி எடுத்து இந்த மியா மேலே கொடூரமாக குத்த ஆரம்பிக்கிறான். சாகிற கடைசி நிமிஷத்தில் கூட நம்ம மியா வந்து அந்த மாஸ்க் வந்து கலட்ட ட்ரை பண்ணுறாங்க. ஏன்னா அது யாருன்றதையாவது நான் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் அவளால் முடியலை. சில நொடிகள்லேயே பார்த்தீங்கன்னா இந்த மியா வந்து கொடூரமாக கொலை செய்யப்படுறாங்க. அப்படியே இந்த ஃபர்ஸ்ட் பார்ட்டு முடியுது. ஸோ உண்மைக்குமே அந்த கொலைகாரன் யாருன்றதை நம்ம நாளைக்கு பார்த்துடலாம். இது பார்த்தீங்கன்னா ஒரு மினி சீரிஸ் தான், 6 எபிசோட நான் 2 பார்ட்டாக பிரித்து போட்டிருக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஹாஃப் இன்னைக்கு பார்த்துட்டோமா, நாளைக்கு மத்தியானத்துக்குள்ளே நான் செகண்ட் ஹாஃப் போட ட்ரை பண்ணுறேன். அது வந்து இன்னுமே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ உண்மையான கொலைகாரன் யார், எதுக்கு கொலை பண்ணுறான், அவனுடைய மோட்டிவ் என்ன அப்படின்றதெல்லாம் நம்ம நாளைக்கு பார்க்கலாம். ஸோ இதில் உங்களுக்கு ஒரே ஒரு கொஸ்டின் என்னென்னா, நீங்கள் அந்த கொலைகாரன் யாருன்றதை கெஸ் பண்ணியிருந்தீங்கன்னா மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். யாரெல்லாம் கரெக்டான கமெண்ட் பண்ணுறாங்கன்னு நாளைக்கு பார்க்கலாம். உண்மைக்குமே இது ரொம்பவே த்ரில்லிங்காக போகும். கடைசியில் நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு ட்விஸ்ட்டும் இருக்கும். அதனால மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு சீக்கிரமாகவே பார்ட் 2 அப்லோட் பண்ணிடுறேன். ஓகேவா? சேஃபாக இருங்க. உங்களுக்கு பிடிச்ச எல்லாத்தையுமே ரொம்ப ரொம்ப சேஃபாக பார்த்துக்கோங்க.